விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அது எப்படி அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமாக பார்ப்போம். முன்னொரு காலத்தில் சீன தேசத்தில் ஒரு அழகான கிராமம் ஒன்று அமைஞ்சிருந்துச்சு. அந்த கிராமத்தில் நிறைய மக்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் ஒரு வான் உயர மலை ஒன்று இருந்துச்சுங்க. அந்த மலை பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த மலையோட உச்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வானத்தையே தொடுற அளவுக்கு இருக்கும். அங்கே இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு காமனான ஒரு ஆசை ஒன்று இருந்துச்சுங்க. அது என்னென்னா, அவ்வளோ உயரமான அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன கோயில் ஒன்று அமைக்கணும். அந்த கோயிலில் போயிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா நம்முடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கடவுள்கிட்ட ரொம்ப சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அந்த மலைக்கு ஏறுறதுக்கு எந்த ஒரு படிக்கட்டுகளுமே கிடையாது. அந்த மலையில் ஏறுறதுக்கு ஏதுவான எந்த ஒரு இடமுமே கிடையாது. யார் யாரோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க, படிக்கட்டுகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாராலையுமே அமைக்க முடியலை. அந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு சமயம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த ஊர் தலைவர் எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டுட்டு, இங்கே பாருங்கப்பா, உங்கள் எல்லாரோட ஆசை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது என்னுடைய ஆசையும் தான். இப்போது இந்த மலைக்கு மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் அமைக்கணும். அதுக்கு யாராவது முன் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னிலையிலையும் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாரு. நிறைய பேர் அதுக்கு முன் வரவே இல்லைங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அந்த மலை பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த மலையில் படிக்கட்டுகள் அமைக்கிறது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பின்வாங்கிடுறாங்க. இப்போ அதே ஊரில் ஒரு கட்டுமஸ்தான இளைஞர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப ஆஜான பாகுவா, ரொம்ப கட்டுக்கோப்பான உடம்போடு இருப்பார். இப்போ அந்த இளைஞர் முன் வர்றாரு. அவர் வந்துட்டு, இங்கே பாருங்கய்யா, நான் இந்த படிக்கட்டு அமைக்கிறதுக்கு முழு உதவி செய்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த கற்களை பயன்படுத்தி அந்த படிக்கட்டுகளை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் சொல்கிறாரு. அதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அந்த இளைஞர் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர். கண்டிப்பாக அவர் இந்த படிக்கட்டுகளை அமைச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அந்த கூட்டத்துக்கு நடுவில் ஒரு வயதான அம்மா ஒருத்தங்க இருக்காங்க. அந்த வயதான அம்மாவும் அந்த தலைவர்கிட்ட முன் வராங்க. வந்துட்டு, ஐயா, நானுமே இந்த படிக்கட்டுகள் அமைக்கிறதுல என்னை ஈடுபடுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். ஒரு சிலர்லாம் ஏளனமாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அம்மாவே நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, இவங்க போய் எப்படி படிக்கட்டுகள் அமைக்க முடியும்? இதெல்லாம் முடியவே முடியாது, சாத்தியமே கிடையாது. எப்படியும் அந்த இளைஞர் தான் இந்த விஷயத்தில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் வெற்றிகரமாக 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை துவக்குறாங்க. அந்த இளைஞர் பெரிய பெரிய கற்களை எடுத்துக்கிட்டு அவர் தோள் மேலே சுமந்துக்கிட்டு அந்த படிக்கட்டுகளை வேக வேகமாக அமைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் இந்த வயதான அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கற்களாக எடுத்துக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு கல் எடுத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கற்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது வேலை ஸ்டார்ட் பண்ண ஒரு சில வாரங்களில் அந்த இளைஞரை பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 படிக்கட்டுகளுக்கு மேலே ரெடி பண்ணிட்டாரு. எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எப்படியும் இந்த இளைஞர் போகிற வேகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள்லேயே இவர் படிக்கட்டுகளை செஞ்சு முடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதே மறுபக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வயதான அம்மா சின்ன சின்ன கற்களாக ஒவ்வொரு நாளும் எடுத்து எடுத்து அந்த படிக்கட்டுகளை அவங்களும் அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறத யாரும் கண்டுக்க கூட இல்லைங்க. ஏன்னா அவங்க ஒரே ஒரு நாளைக்கு ஒரு கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் வேலை செஞ்சால் எப்படி அந்த படிக்கட்டுகளை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்கிறத யாருமே கவனிக்க கூட இல்லை. இப்படியே ஒரு மாதம் கழியுதுங்க. இப்போ அந்த இளைஞரை பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். தினமும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவருக்கு உடல் சோர்வு அதிகமாகிடுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வேலையை ஆரம்பிச்சிருவார். ஆனால் அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறமா காலையில் சீக்கிரமாகவே எழுறது கிடையாது, ரொம்ப லேட்டாக எழுறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் எடுத்துக்குவோம், நாளையிலேருந்து வேலையை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வேலையை அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க. அவர் ஆரம்பித்த அந்த வேலை அந்த ஒரு மாதம் மட்டும்தான் தொடர்ந்து செஞ்சார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார். அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்குது. வாரங்கள் மாதங்கள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இப்போ யாருமே எதிர்பார்க்காத விதமாக திடீர்னு அந்த மலைக்கு மேலே இருந்து ஒரு மணி சத்தம் கேட்குது.
என்னது இது, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு ஒரு பேர் அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த மலைக்கு மேலே போகிறதுக்கான எல்லா படிக்கட்டுகளுமே முடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வயதான அம்மா தொடர்ந்து வெயில் மழை எதுவுமே பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க என்றைக்குமே அந்த வேலையை நிறுத்தவே கிடையாது. இப்படி தொடர்ந்து வேலை செஞ்சதுனால அவங்க ஒரு வருஷத்துக்குள்ளார அந்த மொத்த படிக்கட்டுகளையுமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. மேலே போயிட்டு ஒரு சின்ன மணியையுமே வச்சு ஒரு சின்ன கோயிலையே உருவாக்கிட்டாங்க. இதை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யாரெல்லாம் இவங்களை ஏளனமாக பேசுனாங்களோ அவங்கெல்லாம் வெட்கி தலைகுனிய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமா சேர்ந்து அந்த அம்மாவை பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த கதையில் வந்த அந்த இளைஞர் மாதிரி தாங்க நாம் நிறைய நேரங்களில் அந்த வேலையை ஆரம்பிப்போம். ஆரம்பித்த கொஞ்ச நாட்களுக்கு ரொம்ப வேகமாக ரொம்ப பரபரப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்போங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அந்த வேலையை அப்படியே தள்ளி போட ஆரம்பிப்போம். ஒரு நாளுங்கிறது 2 நாளாக மாறும். அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். கடைசியில் அந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு அப்படியே தாவிடுவோம். ஆனால் அதுவே அந்த வயதான அம்மா மாதிரி நம்ம தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கூட அதோடைய பலன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம நினச்ச அந்த வேலையை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிக்கலாம். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எப்போவுமே நீங்கள் அதை செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அதனுடைய வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்கும். இது கரேஜ் டு மோட்டிவேஷன் கதைகள்.